Praise the Lord. ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, எல்லா நாமத்துக்கு மேலான நாம கர்த்தரை ஸ்தோத்திரித்து கொண்டு நாமத்தினால கர்த்தாவே நாளின் சண்டே கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். தேவரீர் தயவா எங்களோடு கூட இருப்பீராக. இந்த சண்டே கிளாஸை நீர் ஆசீர்வதித்தாங்க. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமைக்கே செலுத்தி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரலோக பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே என் இயேசுவின் நாமத்திற்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே என் இயேசுவின் நாமத்திற்கே, கனம் துதி மகிமையெல்லாம் என் இயேசுவின் நாமத்திற்கே, கனம் துதி மகிமையெல்லாம் என் இயேசுவின் நாமத்திற்கே. ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். Hallelujah. Hallelujah. Our Father in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our sins as we forgive those who sin against us. And lead us not into temptation, but deliver us from all that is evil. For thine is the kingdom, power and the glory forever and ever. Amen. Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? ஓகே, வெரி குட். இன்னைக்கான பாட்டை நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம என்ன ஆனாலும் டென்ஷனே ஆகக்கூடாது, கூல் ஆஸ் அ குக்கும்பர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பாட்டு பார்க்கலாம். நம்ம பாட்டு போடுவாங்க, எல்லாரும் என்னோட சேர்ந்து பாடுங்க, ஓகேவா? தெரிஞ்சவங்களாம் என்னோட பாடுங்க, செகண்ட் டைம் கற்றுக்கோங்க, அப்புறம் ஆக்ஷன் பண்ணுறேன், ஆக்ஷன் பார்த்துக்கோங்க, தெரிஞ்சவங்களாம் என்னோட சேர்ந்து பாடுங்க. மேக்கப் கொஞ்சம் கரைஞ்சாலும், ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் கலைஞ்சாலும், பாக்கெட் மணி குறைஞ்சாலும் டென்ஷனே இல்ல. மேக்கப் கொஞ்சம் கரைஞ்சாலும், ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் கலைஞ்சாலும், பாக்கெட் மணி குறைஞ்சாலும் டென்ஷனே இல்ல. ஆண்ட்ராய்ட் போன் இல்லைன்னா எனக்கு டென்ஷனே இல்ல, அதுல கேம் இல்லைனாலும் எனக்கு டென்ஷனே இல்ல. இசு எனக்குள்ள தான் சோவாய் டென்ஷனே இல்ல. இதை சேர்ந்து சொல்வோம் நாம் இயேசுவின் பிள்ளை. மேக்கப் எனக்கு அழகில்ல, ஹேர் ஸ்டைல் எனக்கு கெத்தில்ல, இயேசு இல்லா வாழ்க்கையில் அர்த்தமே இல்ல. மேக்கப் எனக்கு அழகில்ல, ஹேர் ஸ்டைல் எனக்கு கெத்தில்ல, இயேசு இல்லா வாழ்க்கையில் அர்த்தமே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணா எனக்கு டென்ஷனே இல்ல, ஸ்டைலா நான் இல்லைனாலும் எனக்கு டென்ஷனே இல்ல. இயேசு எனக்குள்ள தான் செவ்வாய் டென்ஷனே இல்ல. இதை சேர்ந்து சொல்வோம் நாம் இயேசுவின் பிள்ளை. மேக்கப் எனக்கு அழகில்ல, ஹேர் ஸ்டைல் எனக்கு கெத்தில்ல, இயேசு இல்லா வாழ்க்கையில் அர்த்தமே இல்ல. ஓகே, எல்லாருக்கும் பாட்டு பிடிச்சிருந்ததா? பாட்டு சூப்பராக இருந்துச்சா? வெரி குட். இந்த பாட்டுக்கான ஆக்ஷன் இப்போ நம்ம பார்த்துடலாமா? அண்ணன்மாரில் நம்மளோட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கோங்க, செகண்ட் டைம் எல்லாரும் என்னோட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணுங்க, ஓகேவா? மேக்கப் கொஞ்சம் கரைஞ்சாலும், ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் கலைஞ்சாலும், பாக்கெட் மணி குறைஞ்சாலும் டென்ஷனே இல்ல. மேக்கப் கொஞ்சம் கரைஞ்சாலும், ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் கலைஞ்சாலும், பாக்கெட் மணி குறைஞ்சாலும் டென்ஷனே இல்ல. ஆண்ட்ராய்ட் போன் இல்லைன்னா எனக்கு டென்ஷனே இல்ல, அதுல கேம் இல்லைனாலும் எனக்கு டென்ஷனே இல்ல. இசு எனக்குள்ள தான் சோவாய் டென்ஷனே இல்ல. இதை சேர்ந்து சொல்வோம் நாம் இயேசுவின் பிள்ளை. மேக்கப் எனக்கு அழகில்ல, ஹேர் ஸ்டைல் எனக்கு கெத்தில்ல, இயேசு இல்லா வாழ்க்கையில் அர்த்தமே இல்ல. மேக்கப் எனக்கு அழகில்ல, ஹேர் ஸ்டைல் எனக்கு கெத்தில்ல, இயேசு இல்லா வாழ்க்கையில் அர்த்தமே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணா எனக்கு டென்ஷனே இல்ல, ஸ்டைலா நான் இல்லைனாலும் எனக்கு டென்ஷனே இல்ல. இயேசு
எனக்குள்ள தான் so why டென்ஷனே இல்ல இதை சேர்ந்து சொல்வோம் நாம் இயேசுவின் பிள்ளை மேக்கப் எனக்கு அழகில்ல ஹாஸ்டல் எனக்கு கெத்தில்ல இயேசு இல்லா வாழ்க்கையில் அர்த்தமே இல்ல மேக்கப் கொஞ்சம் கரஞ்சாலும் ஹாஸ்டல் கொஞ்சம் கலஞ்சாலும் பாக்கெட் மணி குறைஞ்சாலும் டென்ஷனே இல்ல மேக்கப் கொஞ்சம் கரஞ்சாலும் ஹாஸ்டல் கொஞ்சம் கலஞ்சாலும் பாக்கெட் மணி குறைஞ்சாலும் டென்ஷனே இல்ல ஆண்ட்ராய்ட் போன் இல்லைன்னா எனக்கு டென்ஷனே இல்ல அதுல கேம் இல்லைனாலும் எனக்கு டென்ஷனே இல்ல இயேசு எனக்குள்ள தான் so why டென்ஷனே இல்ல இதை சேர்ந்து சொல்வோம் நாம் இயேசுவின் பிள்ளை மேக்கப் எனக்கு அழகில்ல ஹாஸ்டல் எனக்கு கெத்தில்ல இயேசு இல்லா வாழ்க்கையில் அர்த்தமே இல்ல மேக்கப் எனக்கு அழகில்ல ஹாஸ்டல் எனக்கு கெத்தில்ல இயேசு இல்லா வாழ்க்கையில் அர்த்தமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணா எனக்கு டென்ஷனே இல்ல ஸ்டைலா நான் இல்லைனாலும் எனக்கு டென்ஷனே இல்ல இயேசு எனக்குள்ள தான் so why டென்ஷனே இல்ல இதை சேர்ந்து சொல்வோம் நாம் இயேசுவின் பிள்ளை மேக்கப் எனக்கு அழகில்ல ஹாஸ்டல் எனக்கு கெத்தில்ல இயேசு இல்லா வாழ்க்கையில் அர்த்தமே இல்ல ஹே டிங்கு என்ன மேன் பண்ற நீ இங்க என்னக்கா நீங்க என்னெல்லாம் இங்கே வரேன்னு கேட்குறீங்க அதை சொன்னீங்களே நான் வரேன்னு நீ இன்னும் அந்த அரேவை விடவே இல்லையா அரே அது இருக்கட்டும் நீங்களும் என்ன வரேன்றீங்க ஆமாம் உன் கூட சேர்ந்து சேர்ந்து நானும் அப்படி ஆயிட்டேன் ஓகே ஆமாம் இன்னைக்கு என்னமோ டான்ஸ் ஆட போகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியாலாம் வந்த அதில்லக்கா நான் என்ன ஜாலியாக இருக்கேன்னு தெரியும் என்ன ஜாலியாக இருக்க சொல்லியிருப்பாக்கலாம் நீலாம் ஜாலியாகவே இல்லை உன்னை பார்த்தாவே தெரியுது அப்படிலாம் சொல்லாத எனக்கு தலை வலிக்குது அப்படிலாம் பண்ணாத சீரியஸாக அரே 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 அரேன்ட்டு வலிக்குது வேண்டாம் வேணாம் எனக்கு தான் வராதுன்னு தெரியும்ல சரி ஓகே அப்படியே பேசு தாங்கி தான் ஆகணும் எனக்கு இது டென்ஷனே இல்லை கூலாச குக்கும்பர் அது நான் சொன்ன டைலாக் நீ ஏன் சொல்கிற உங்களுக்கு முன்னாடி வார்த்தை சொல்லிட்டார் அதெல்லாம் பரவாயில்ல இன்னைக்கு பாட்டு நல்லா இருந்ததா அக்கா சூப்பராக இருந்தது அதனால தான் நான் டான்ஸ் ஆடுறேன்னு சொன்னேன் சூப்பராக இருந்தது அதான் டான்ஸ் ஆடுறேன்னு சொன்னியா ஏன்னா நீ மட்டும் டான்ஸ் ஆட போறியா இல்லைக்கா அப்புறம் வேற யாரெல்லாம் டான்ஸ் ஆட போறா ஜூலியோடைய அக்கா தங்கி எல்லாரும் ஆட வராங்க ஜூலியோடைய அக்கா தங்கியா என்னம்மா திடீர்னு கன்னடாலாம் எடுத்து விடுற அடுத்த அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் வருமா சரி அப்போ ஜூலியோடைய வீட்டார்கள்லாம் விளையாட போறாங்க தானே சரி அரே இங்கே இங்க நாங்களும் ஆட போறோம் நீ எல்லாம் ஆட போற நீங்களும் அதை பார்க்க போறீங்க நீங்க எல்லாம் அதை பார்க்க போறீங்க இப்போ என்ன ரொம்ப ஸ்பெஷலா சொல்ற மாதிரி வர ஸ்பெஷல் தான் ஸ்பெஷல் தானா அரே எல்லாருக்கும் டாடா எல்லாருக்கும் டாட்டா அரே எல்லாருக்கும் ஹாய் எல்லாருக்கும் பாய் பாய் இதுதான் ஸ்பெஷலா ஸ்பெஷல் தான் அரே ஹாய் டாடா ரைஸ் லார்ட் டான்ஸ் ஆடுத்து வருங்கண்ணே ஹாய் டாடா ரைஸ் லார்ட் சரிதான் வாடாடி ஓகே இந்த வாட்டி கொஸ்டின் ஆன்சர்ஸ் அமிச்சவங்களுடைய பேர் நான் படிக்கிறேன் மிட்டில் எஸ் வெரி குட் அவுட் ஆஃப் அவுட் வாங்கியிருக்கீங்க அடுத்தவங்க வந்து அவங்க பேரை பதிவு பண்ணல பட் 3 ஆன்சர்ஸ் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க வெரி குட் நெக்ஸ்ட் வந்து ஜான் இஸ்ரேல் வி நெக்ஸ்ட் வந்து ஜாஷ்வா ஆர் வெரி குட் தேங்க்யூ கம்மியாக அமுச்சிருக்கீங்க நிறையா பேர் அமுச்சிட்டு இருந்தீங்க ஃபஸ்ட்டு ஏசப்பாவுடைய ஒர்க் இது ஏசப்பாக்கான ஹோம்ஒர்க் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி அமுச்சு விடுங்க நிறையா பேர் ஓகே தேங்க்யூ ஆண்டி இப்போ மெசேஜ் கொடுக்குறாங்க உங்களுக்கான மெசேஜ் இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம் ப்ரைஸ் லார்ட் போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் ஏசப்பா வந்துட்டு எப்படி வந்துட்டு அவர் 12 இயர்ஸாக இருக்கும்போது போய் சர்ச்சில் போய் என்ன பண்ணுறாங்க அவர்
ப்ரீஸ்ட் கூடலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து டேடி மம்மி கூட எப்படி ஒபீடியண்ட்டாக அவங்க டேடி மம்மிக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு நல்ல பிள்ளைங்களாக இருந்தார், நல்ல பிள்ளையாக இருந்தார். அவர் எப்படி விஸ்டமில் வந்துட்டு அப்புறம் என்னத்தில் கர்த்தருடைய ஆவியில் ஞானத்துலலாம் இப்படி தேவ தயவில் தேவ கிருபியில் மனுஷ தயவில் இப்படி வளர்ந்தாருன்னு சொல்லி பார்த்தோம். நம்மளே அப்படி வளரணும், நம்மளும் அப்படி ஏசப்பாக்கு கீழ்ப்படினோம், டேடி மம்மிக்கெல்லாம் கீழ்ப்படணும்னு சொல்லி என்ன பண்ண நம்ம போன வாரம் பார்த்தோம். பாருங்கள், இந்த ஏசப்பா இந்த வளத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பாருங்களேன், இந்த ஏசப்பா பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அவர் தான் யார் தேவகுமாரன் சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தேவன் விரும்பினார். அதுக்காக இந்த உலகத்தில் ஏசப்பா என்னன்னா ஒரு மனுஷன் என்ன பண்ணார்னாக்கா வந்துட்டு என்ன பண்ணார்னா இந்த உலகத்தில் அமிச்சார். அவர் வந்துட்டு இந்த உலகத்தில் வந்துட்டு ஏசப்பா பற்றி சொல்லணும். இவன் ஏசப்பா யார், இந்த ஏசை பற்றி இவர் தான் தேவனுடைய குமாரன், இவர் தான் வந்து என்ன உலகத்தின் பாங்களை சுமத்தி தேவாட்டுக்குட்டி எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி தானே வந்துட்டு ஏசப்பா வந்துன்னு பரலோகத்தை பற்றி எல்லாம் சொல்லும் போது எல்லாம் கேட்பாங்க. அதனால் வந்துன்னு எல்லாரையும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணார்னாக்கா பரலோகத்துலேருந்து தேவன் என்ன பண்ணார்னா ஒரு மனுஷால் என்ன பண்ணார் இந்த உலகத்துக்கு அமிச்சார். அவர் பேர் தான் என்னன்னாக்கா ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகர். அவர் பேர் என்னது? ஜான் த பேப்டிஸ்ட். இந்த ஜான் வந்துட்டு ஜானுடைய ஹி வாஸ் a வெரி ஸ்பெஷல் சைல்ட். அவங்களுடைய அப்பா அம்மா பேர் என்னன்னாக்கா சகரியா. அவங்க அப்பா பேர் என்னது? சகரியா. அவங்க அப்பா வந்து ஒரு பாஸ்டர், சர்ச்சில் வந்து ப்ரீஸ்ட் ஆசாரியனாக இருந்தார். அப்போது அவங்க வந்துட்டு அவங்க மம்மி பேர் வந்து என்னது? எலிசபெத். அவங்க மம்மி பேர் என்னது? எலிசபெத். டேடி பேர் என்னது? சகரியா. வெரி குட், வெரி குட். பாருங்கள், இந்த சகரியாவும் எலிசபெத்துக்கும் என்ன ஆயிடுச்சு? வயசாகிடுச்சு. வயசாகிட்டு அவங்களுக்கு என்னவே இல்லை, அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை. அதனால் அவங்களுக்கு என்ன ஆகிடுச்சு? ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்து ஏசப்பாக்கிட்ட தினைக்கும் அழுது ஜெபம் பண்ணுவாங்க. ஏசப்பா எங்களுக்கு என்ன கொடுங்க, ஒரு குழந்தை கொடுங்க, ஒரு குழந்தைய கொடுங்கன்னு என்ன பண்ணுவாங்க? ஏசப்பாக்கிட்ட தினைக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபிக்கும் போது ஒரு நாள் இந்த சகரியா வந்துட்டு தேவாலயத்தில் டெம்பிளில் என்ன பண்ணிட்டு இருக்காருனாக்கா அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கார். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஏஞ்சல் என்ன பண்ணுது? ஏஞ்சல் அங்கே வருது. அந்த ஏஞ்சல் வந்து என்ன பண்ணுதுனாக்கா அங்கே சகரியா கிட்ட சொல்லுது, சகரியா உனக்கு என்ன பண்ண போகுது, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லு. அப்போ இவரால் அது பிலீவே பண்ண முடியல. அவர் சொல்கிறார், அது எப்படியே நடக்கும், அது நான் வந்து வயசாகிட்டேன் இல்லையா, எனக்கு எப்படி நடக்கும் அதுன்னு சொல்கிறார். அப்படி சொல்லும் போது அப்படி சொல்கிறாங்க. சொன்னோடனே அவருக்கு அப்போ அந்த ஏஞ்சல் சொல்கிறார், நீ பிலீவ் பண்ணல இல்லையா, அதனால நீ என்னன்னாக்கா அந்த குழந்தை பிறக்கிறவங்களும் உன்னால் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. நீ எப்படி இருப்ப, டம்மாக இருப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. சொன்னோன்னே அதே மாதிரி அவரால் என்ன பண்ண முடியல, பேசவே முடியல. அந்த சர்ச்சுக்கு வெளியே வந்து பார்த்தாக்கா எல்லாருக்கிட்டையும் அவரால் என்ன பண்ண முடியல, பேச முடியல. இப்படி ஒரு ஆக்ஷன் மட்டும் காட்டுறாரு, இப்படின்னு சொல்கிறாரு. சொன்னேன்னா அப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஐயோ உங்களை என்ன நடந்துடுச்சின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவர் எல்லார்ட்டையும் வந்துட்டு வீட்டில் போய் அவங்க ஒய்ஃப்க்கெலாம் சொல்கிறாரு, இந்த மாதிரி என்ன பண்ணு சைக்கிளே சொல்கிறாரு. சொன்னோன்னே ஏசப்பா அவங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, பிளஸ் பண்ணி தேவன் அவங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்க பிளஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறாங்க. அந்த குழந்தை பேர் தான் என்னன்னாக்கா ஜான் த பேப்டிஸ்ட். பாருங்களேன், அந்த குழந்தைக்கு வந்துட்டு எப்பயுமே 7th டே அந்த வந்துட்டு அங்கே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் சர்க்கம்சைஸ் பண்ணுறதுக்காக சுத்திகரிப்புக்காக என்ன பண்ணுவாங்கனாக்கா சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைக்கு பேர் வைப்பாங்க. அப்போ அந்த அன்னைக்கு வந்துட்டு அந்த என்னது சுத்திகரிப்பு நாளில் குழந்தைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க, ரிலேஷன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அவங்க அப்பா பேர் தான் வைக்கணும், அவங்கள சகரியான்ற அப்பா பேர் தான் வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா எலிசபெத் சொல்கிறேன், இல்லை அப்பா பேர் வைக்கக்கூடாது, அவருக்கு என்னன்னு தான் வைக்கணும், ஜானுன்னு தான் வைக்கணும்னு சொல்லு. ஏன்னா வந்துட்டு இஸ்ரேல் நாட்டில் என்னன்னாக்கா அப்பா பேர் தான் என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வைப்பாங்க. அதனால் என்னன்னாக்கா இப்படி சொன்னாங்க. ஏன்னா எலிசபெத் சொல்லிட்டாங்க, வேண்டவே வேண்டாம், என்ன தான் அந்த குழந்தைக்கு என்ன பேர் தான் வைக்கணும், ஜானன் தான் வைக்கணும்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்ன போய் எல்லாரும் சொல்கிறாங்க, சரி டேடிக்கிட்ட போய் கேட்கலாம், அவங்க டேடிக்கிட்ட போய் கேட்கலாம், குழந்தை டேடிக்கிட்ட கேட்கலான்னு. அப்போது அந்த டேடிக்கு என்ன பண்ண முடியாது, பேச முடியாது இல்லையா. அவர் சொல்கிறாரு, ஒரு ஸ்லேட் எடுத்துகிட்டு வாங்க, நான் எழுதணும், அந்த பலகையில் என்ன பண்ண நான் எழுதணும், நான் எழுதி சொல்ல என்ன பேருன்னு சொல்லிட்டு. அப்போது அது எழுதுறாரு. தூதர் வந்து அவருக்கு என்ன பேர் சொன்னாரோ அந்த பேர் என்ன பண்ணுறாரு, எலிசபெத் சொன்ன அதே பேர் என்ன பண்ணுறாரு அதில் எழுதுறாரு. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிடுது. அவர் எழுதினோடனே இந்த மாதிரி பேர், இந்த குழந்தைய பேர் ஜான் சொல்லிட்டு எழுதின உடனே என்ன ஆயிடுதுன்னா அவருக்கு வாய் என்ன ஆகிடுது,
பேச முடியும். இத்தனை நாள் பேச முடியாத அந்த வாய் பெண்ணாயிடுச்சு, நல்லா பேச முடிஞ்சிடுச்சு. எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு, வாட் கைண்ட் ஆஃப் அ சைல்டு இஸ் திஸ் சொல்லிட்டு எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லிட்டு என்ன இருக்குது, எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. அப்போது கர்த்தருடைய ஆவியானவர் என்னன்னாக்கா சகரியா மேலே வந்து சகரியா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சகரியா எப்படி வந்துன்னு இந்த யோவான் ஸ்நானம் கர்த்தர் பயன்படுத்த போகிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கர்த்தர் வந்துன்னு சகரியா மூலமாக அங்கே இருக்க எல்லாருக்கும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறார். இந்த யோவான் ஸ்நானனுடைய இந்த சின்ன குழந்தையிலேருந்தா இருக்கும்போதுலேருந்து என்னன்னாக்கா கர்த்தருடைய கரம், நம்ம தேவனுடைய கரம் கை அவர் கூடயே இருந்துச்சான், அந்த குழந்தை கூடயே இருந்துச்சான். நம்ம இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட பார்த்தோம் இல்லையா, நம்ம கேட்டோம் இல்லையா, என்னது ஏசப்பாவுடைய கரம் நம்ம கூட இருக்கணும், நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி கேட்டோம் இல்லையா. பாருங்களேன், இந்த யோவாசானன் கூட யாருடைய கரம் இருந்துச்சான், தேவனுடைய கரம் கூட இருந்துச்சான். அவர் வந்துட்டு என்னன்னாக்கா வளர வளர அவர் என்ன பண்ணாராம், உலக காரியங்களெல்லாம் அவர் என்ன பண்ணலையா, அவர் எல்லாம் வந்து பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, மொபைல் பார்த்துட்டு விளையாடிட்டு இருக்கீங்க, இன்னும் நிறைய கேம்ஸு அப்படி இப்படின்னு என்னெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா. நான் அவர் அந்த மாதிரிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலையா. அவர் என்ன பண்ணாரா, ஹி க்ரூ இன் ஸ்பிரிட்டா, கர்த்தரோட ஆவியில் என்ன பண்ணாரா, அவர் பலன் கொண்டாராம். அவர் அதில் தான் என்ன பண்ணாராம், கர்த்தரோட ஆவி பெற்றுக்கணும், கர்த்தரோட ஆவியில் நம்ம வளரணும்னு சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணாரா, அவர் அதே திங்கிங்கில் இருந்தாராம். அவர் எங்கே வளர்ந்தார் தெரியுமா, உங்களை மாதிரி என்னது நல்ல சிட்டியில் எல்லாரும் எல்லாம் இருக்கிற விளையாடுற இடத்துலலாம் இல்லை. அவர் தனியாக எங்கே வளர்ந்தார் தெரியுமா, ஹி க்ரூ இன் வில்டர்னஸ் என்னது வனாந்திரம் வந்து டெசர்ட்டில், என்ன டெசர்ட் பிளேஸில் யார் இருப்பாங்கல்ல, என்ன வெறும் மண்ணு தான் இருக்கும் இல்லையா, தண்ணி கூட சரியாக கிடைக்காது. அந்த மாதிரி இடத்துல தான் என்ன பண்ணார் அவர், அந்த மாதிரி பகுதியில் தான் அவர் என்ன பண்ணாரா வளர்ந்தாராம். அந்த யோவான் ஸ்நானர் அங்கே எங்கே வளர்ந்தாருன்னு சொன்னேன் நான், டெசர்ட்டில் வளர்ந்தாராம். அவர் கூட என்ன இருந்துச்சுன்னு சொன்னேன் நான், கர்த்தருடைய கரம் யார் கூட இருந்துச்சு, இந்த யோவான் ஸ்நானன் கூட இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் எதில் வளர்ந்தார், குட்டி பிள்ளையாக இருக்கும் போதுலேருந்து அவர் எதில் வளர்ந்தார், அவர் கர்த்தருடைய ஆவியில் என்ன பண்ணார், அவர் வளர்ந்தார். உலக காரியத்து மேலாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏசுவாடைய ஆவினால் நிரம்பி இருக்கணும், ஏசுவாடைய வல்லம் எனக்கு வேணும் அப்படின்னே என்ன பண்ணிட்டு இருந்தாராம், ஏசுவா என்னுடைய வல்லம்னா நிரப்புங்க, இந்த அபிஷேகத்தில் நிரப்புங்க, இந்த ஆவி எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிகிட்டே இருந்தாரா, அவர் கேட்டுகிட்டே இருந்தாராம். நீ காலையில் என்ன பிரசங்க கேட்டோன்னு நம்ம சாமியல் அங்கிள் பிரசங்க பண்ணாங்க இல்லையா, புது அபிஷேகம் வேணும் நமக்கு, புதிய ஆவி வேணும் நமக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆமாம், அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும், புது பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டுலாம் பார்த்தோம் இல்லையா. அதனால இவர் எப்போவே இப்படியே ஜம்ப் பண்ணுப்பான், என்ன இப்படி ஆவினால் நிரப்புங்க சப்பா, இப்படி வல்லமையால் நிரப்புங்க சப்பான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாராம், ஜபிச்சுட்டே இருந்தாராம். அதனால் அவர் கர்த்தர் என்ன பண்ணாராம், தம்முடைய வல்லமையாலும் தம்முடைய ஆவினாலும் நிறைஞ்சிருந்தாராம். இப்படியே அவர் இருக்கும்போது அவர் வந்துட்டு he was 6 months எல்டர் டு ஜீசஸ். அவர் பாருங்கள் 6 மாதம் ஜீசஸோட எப்படி இருந்தார், அவர் பெரியவராக இருந்தார். அப்போது இந்த யோவான் ஸ்நானத்துக்கு அந்த டெசர்ட்டில் வளர்ந்துட்டு இருக்கும்போது என்னன்னாக்கா எல்லாரும் அவர் பெருசானோடனே அங்கே அவர் யோர்தான் நதின்ற ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தார்னா ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருந்தார், பேப்டிசம் கொடுத்துட்டு இருந்தார். நம்ம சர்ச்சில் கூட பேப்டிசம் நடக்குது இல்லையா, பேப்டிஸ்ட் சர்வீஸ் எல்லாம் அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா பேப்டிசம் கொடுத்துட்டு இருந்தார். அதனால இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா, அவர்கிட்ட போவாங்களா, அவர் சொல்வாராம் எல்லாரும் ரிப்பெண்ட் ஃபார் என்னது கிங்டம் ஆஃப் காட் இஸ் நியர். அப்போ என்னது தேவனுடைய ராஜ்யம் நம்ம சமீபம் வந்துடுச்சு, ஏசப்பா சீக்கிரம் வர போகிறாங்க, அதனால் நீங்களாம் மனம் திரும்புங்க, ஏசப்பா சந்திக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் என்ன அவங்க போய் ஐயோ நாங்கள் இந்த மாதிரிலாம் தப்பு செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு யோவான் ஸ்நானன்ட்டு என்ன பண்ணாங்களாம், அவங்க சின்ஸ் எல்லாம் அறிக்கை செஞ்சு பாத்தில் அறிக்கை செஞ்சு இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம், ஞானஸ்நானம் பெற்றுட்டு இருந்தாங்களாம். அப்போ அங்கே அந்த மாதிரி நிறைய பேர் அவர் யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் அவங்ககிட்ட வந்தாங்களாம். அப்போ அதில் ஒரு சில வந்துட்டு என்னன்னாக்கா ஏசுவா பிள்ளைன்னு தான் சொல்லி, நானும் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நின்றுட்டு இந்த யோவான் ஸ்நானம்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி இது ஏசுவா இப்போ நம்ம ஏசுவா பிள்ளைங்களா இருக்கணும்னு சொல்லி ஏசுவா வரப்போகிறாங்க, நம்ம ஏசுவா பிள்ளைங்களா அவரை சந்திக்க ஆயத்தமாகணும்னு சொல்லும் போதெல்லாம் அவங்க அவரை பார்த்து கிண்டல் பண்ணிட்டுலாம் இருந்தாங்க. அப்போ அவர் சொன்னால் பாருங்கள், நம்ம இப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்ம மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கணும். நீங்களாம் கர்த்தருடைய பிள்ளைங்கனாக்கா ஆபிரகாமுடைய பிள்ளைங்கன்னா ஆபிரகாம் மாதிரி என்ன பண்ணுனீங்க, மனம் திரும்புதல் கேட்ட நல்ல கனிகளை கொடுக்கணும். நீங்கள் வந்து கெட்ட கனியெல்லாம் கொடுக்கக்கூடாது. கெட்ட கனி கொடுத்தா ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, அந்த மரத்தை என்ன பண்ணிடுவாங்க, வெட்டி போட்டுருவாங்க. அதனால் நீங்கள் அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது, நல்ல கனிக்கு கொடுக்கணும். நீங்களாம் கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்கள் கெட்ட வழியில் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாராம், எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தாராம். அப்போ சொல்லிட்டு இருந்தா அவர் சொன்னாராம், பாருங்கள் எல்லாரும் கேட்டா நீ யார், நீ
ஏன் இப்படி இதெல்லாம் பண்ணியிருக்க, எங்களுக்கு யாருன்னே தெரியலையே உன்னை பற்றின்னு அப்போ அவர் சொல்கிறாரா, இது மாதிரி பாருங்கள், நான் வந்துட்டு ஏசாயா தீர்க்கதரிசியில் சொன்ன மாதிரி நான் எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன், உங்களுக்கு முன்பாக என்னது வழியெல்லாம் ஆயத்தப்படுத்துவேன்னு சொன்னது போல் என்ன பண்ணியிருக்காரு, கர்த்தருக்கு முன்பாக ஏசப்பா இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்பாக என்ன அனுப்பிச்சிருக்காரு. உங்கள் வழியெல்லாம் ஸ்ட்ரெயிட் பண்ணும், உங்களெல்லாம் சரி பண்ணணும், அவரை மீட் பண்ண உங்களை ஆயத்தப்படுத்தணுன்றதுக்காக என்ன அனுப்பிச்சிருக்காரு. நான் வந்து என்ன கிடையாது, ஐ எம் நாட் த சேவியர், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர, நான் பாருங்கள் நான் வெறும் தண்ணியில் தான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு பின்னாடி வரவர் உங்களை ஹோலி ஸ்பிரிட்னாலும் என்ன பண்ண ஃபயர்னாலும் தம்முடைய ஆவினாலும் அக்னினாலும் என்ன பண்ணுவார், உங்களை அபிஷேகம் பண்ணுவார். அவர் போட்டிருக்க சாண்டல்ஸை கூட நான் அவுக்கிறதுக்கு என்ன கிடையாது, ஐ எம் நாட் ஃபிட், அது கூட நான் அவுக்கிறதுக்கு எனக்கு என்ன கிடையாது, தகுதியே கிடையாது. நான் வந்து அவ்வளோ அவர் பெரியவர், நான் வந்து அவர் பெருகணும் நான் சிறுகணும்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது, அப்போ சொல்லிகிட்டே இருக்கும்போது அங்கே ஏசப்பா பற்றி சொல்லிகிட்டே இருக்கும்போது என்னென்னா அந்த இடத்துல ஏசப்பா வராரு. ஏசப்பா வரும்போது ஏசப்பா வந்துட்டு அங்கே வந்துட்டு ஏசப்பா ஜான் கிட்ட பேப்டிஸ்ட் எடுக்கிறதுக்காக வர்றார். அப்போது ஜான் சொல்கிறாரு, நீங்கள் வந்துட்டு என்னது இவ்வளோ பெரியவர் எப்படி என்கிட்ட ஞானஸ்தானம் இருக்கலாம். அப்புறம் நோ நீ என்கிட்ட பாவம் இல்லைன்னாலும் கூட நான் வந்து என்ன பண்ணணும், பைபிளில் சொல்லியிருக்கேன் எல்லா நீதியை நிறைவேற்றணும், எல்லா ரைச்சஸ்னஸும் நான் என்ன பண்ணணும், நிறைவேற்றணும், நான் எல்லாத்துக்கும் ஒபே பண்ணணும், பைபிளில் சொல்லியிருக்கிறது எல்லாத்துக்கும் நான் ஒபே பண்ணணும், அதனால் நான் என்ன பண்ணணும், நான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்கிறேன். சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, யோர்தான் நதியில் ரிவர் ஜோர்டானில் அட் தி ஏஜ் ஆஃப் 30, எத்தனை வயசில், 30 இயர்ஸில் வந்து ஜான் த பேப்டிஸ்ட் யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறான், ஜீசஸ்ன்றவருக்கு என்ன பண்ணுறாரு, நம்ம ஏசப்பாவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறார். ஞானஸ்தானம் கொடுக்கும்போது மேலே அப்படியே வானம் திறந்து என்னென்னா அப்படியே புறா வந்து பரிசுத்தாவியானவர் புறா மாதிரி அப்படியே இறங்கி வந்து ஏசப்பா மேலே என்ன பண்ணுறாங்க, வந்து உட்காடுறாங்க. அப்போ வந்து ஏற்கனவே வந்து என்னென்னா தேவன் வந்துன்னு யார்கிட்ட சொல்லியிருந்தாருனாக்கா அந்த யோவான்கிட்ட சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா, பாருங்கள் வானத்திலிருந்து ஒருத்தர் மேலே வந்துட்டு புறா மாதிரி வந்து பரிசாக வந்து இறங்கும், அவர் தான் உலகத்தின் பாவங்களை சுமந்திக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அவர் தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களுடைய பாவத்துக்காக பரிகாரியாக இருப்பாருன்னு சொன்னார். சொன்னேன்னு இது பார்த்தோன்னே அப்போ எல்லார்ட்டையும் சொல்கிறார், பாருங்கள் எனக்கு வந்துட்டு கர்த்தர் என்ன பண்ணியிருந்தார், ஏற்கனவே சொல்லியிருந்தார், யார் மேலே புறா மாதிரி வந்து இறங்குறாரோ அவர் தான் என்னது சேவியர், அவர் தான் இந்த உலகத்தில் எல்லா மக்களும் பாவத்தை என்ன பண்ண போகிறார், சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லியிருந்தார். அதனால் இவர் தான் யார், இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்திக்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்லி எல்லார்ட்டையும் என்ன பண்ணுறாரு, அவர் ஏசுவா பற்றி அங்கே சொல்கிறார். எல்லாருக்கும் என்னது ஒரே ஆச்சரியமாயிடுது, எல்லாருக்கும் ஏசுவா பார்த்து இந்த நம்ம பாவங்களை சுமந்திக்கிற தேவாட்டுக்கு நம்ம பார்த்துன்னு சொல்லி எல்லாருக்கும் என்ன ஆகிடுது, ரொம்ப சந்தோஷமாகிடுது. ஏசப்பா ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாருனாக்கா வந்துட்டு என்னது போய் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா அவர் ஊழியம் போய் செய்ய போகிறார். அவர் என்னது எத்தனை வயசு ஞானஸ்தானம் எடுத்தார், 30 இயர்ஸ். ஞானஸ்தானம் எடுத்தோடனே போய் என்ன பண்ணுறாரு, போய் ஜம்ப் பண்ணிவிட்டு 40 days ஃபாஸ்டிங் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு, அவருடைய ஊழியத்தை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்கள் இங்கே பாருங்களேன், இன்றைக்கி யாரை குறித்து பார்த்தோம், நம்ம யாரை குறித்து பார்த்தோம், ஜான்ற அந்த ஒரு நபரை குறித்து பார்த்தோம் இல்லையா. அவர் வந்துட்டு பாருங்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து பாருங்கள் அவரை குறித்து என்ன பண்ணியிருந்தாங்க, இவர் தான் இது இயேசுவை பற்றி எல்லார்ட்டையும் சொல்வார், என்ன அவருக்கு வழியெல்லாம் ஆயத்தப்படுத்துவார்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, சொல்லி வச்சுருந்தாங்க. அவங்க மம்மி வயிற்றில் இருக்கும்போதே இயேசுவா என்ன பண்ணியிருந்தாருன்னா இந்த ஜானை வந்து என்ன பண்ணியிருந்தார், தேவன் தம்முடைய அபிஷேகத்தினால் என்ன பண்ணியிருந்தார், அப்படியே நிரப்பியிருந்தார். குழந்தை வயிற்றில் இருக்கும்போது மம்மி வயிற்றில் இருக்கும்போது என்ன பண்ணிச்சான், அபிஷேகத்தினால் என்ன பண்ணிச்சான், துள்ளிச்சான். அப்படியே என்ன பண்ண அவ்வளோ அபிஷேகத்தினால குழந்தையிலிருந்தே நிறைஞ்சிருந்தார். இந்த ஜான் கூட யாருடைய கரை இருந்துச்சு, கர்த்தருடைய கரை இருந்துச்சு. பாருங்கள் பைபிள் கடைசியாக ஏசப்பா இந்த ஜான் வந்துட்டு எல்லாரும் போய் கேட்குறாங்க ஏசப்பா கிட்ட, நீங்கள் யார், இந்த ஜான் யார் அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, இவன் தான் வந்து என்னது நான் எனக்கு முன்னாடி வந்துட்டு வழியத்தெல்லாம் ஆயத்தப்படுத்துகிறவர், ஹீஸ் அ பேர்னிங் அண்ட் ஷைனிங் லேம்ப். உலகத்தில் எப்படி இருந்தார், அவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். யார், இந்த ஜான். பாருங்க அவன் லைட்டாக இருந்ததுனால அந்த லைட்டில் நீங்கள்லாம் எப்படியா இருந்த ரிஜாய்ஸ் பண்ணீங்க, களிக்கூற நீங்கள் என்ன இருந்தீங்க, மனதாக இருந்தீங்க சொல்லிட்டு சொல்கிறார். பாருங்களேன் இந்த ஜானு, இந்த குட்டி தம்பி ஜானு, இந்த குழந்தை ஜானு பெருசானோன்னு இந்த உலகத்தில் எப்படி இருந்தாராம்,
He was the light of the world. பாருங்களேன், இந்த உலகத்துக்கெல்லாம் எப்படி இருந்தாரா அவர்? பேர்னிங் லைட்டாக, ஷைனிங் லைட்டாக இருந்தாரா? எப்படி இருந்தார் அவர்? ஷைனிங் லைட்டாக, பேர்னிங் லேம்பாக என்ன இருந்தாரா? ஏன் அப்படி இருந்தார் தெரியுமா? அவர் அப்படி இருந்ததுனால தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்கனாக்கா அவர்கிட்ட வந்தாங்க. அந்த லைட், அந்த வெளிச்சத்துக்கிட்ட என்ன பண்ணாங்க? இருட்டில் இருக்கவங்களாம் நிறைய பேர் அந்த வெளிச்சத்துக்குள்ளே வந்தாங்க. அது மாதிரி வந்தது மட்டும் இல்லாமல் வந்தவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணார்? நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நீங்கள் நல்ல பிள்ளைங்களாக மாறணும். பாருங்கள், அந்த காலத்தில் ஏரோது ராஜாவே என்ன பண்ணாரா, இந்த ஜானை பார்த்து என்ன பண்ணுவாராம்? பயப்படுவாராம். ஏன்னா இந்த ஏரோது ராஜா ரொம்ப நிறைய தப்பு பண்ணிட்டு இருந்தாராம். தப்புனாலும் இவர் சொல்லுவார், நீ செய்கிறது தப்பு, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால ஏரோது ராஜாவுக்கு யாரை பார்த்து பயம்? இந்த ஜான்ரை பார்த்து பயம். பாருங்கள், இவ்வளோ பாருங்களேன், அவர் லைட்டாக இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? நம்பர் 1, கர்த்தருடைய கரம் ஜான் கூட இருந்தது. யார் கூட இருந்தது? கர்த்தருடைய கரம் ஜான் கூட இருந்தது. பாருங்கள், ரெண்டாவது என்னன்னாக்கா அவர் மற்றவங்களுக்கெல்லாம், நீங்கள் பாருங்கள், நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்பு, நீங்கள் ஏசுவா பிள்ளைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் இப்படியெல்லாம் பேட் சொல்லுனா கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்கிறீங்க, ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்கிறீங்க, நீங்கள் கெட்ட காரியம் பேட் காரியத்தில் செஞ்சுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. நீங்களே என்ன பண்ணணும்? ஏசுவாவுடைய பிள்ளையாக மாறணும். நீங்களாம் நல்ல பிள்ளைங்களாக மாறணும், நல்ல கனிகளை கொடுக்கணும், நல்ல ஃப்ரூட்ஸ் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? மற்றவங்களுடைய தப்பெல்லாம் என்ன பண்ணுறாரு? அவர் எடுத்து சொல்லி நல்ல பிள்ளைங்களா, ஏசுபாவுடைய பிள்ளைங்களா என்ன பண்ணுறாரு? அவர் மாற்றுறாரு. அதனால் பாருங்கள், கர்த்தர் அவர் எப்படியா வச்சாரா இந்த உலகத்தில்? ஒரு லைட்டாக இருக்கும்படி கர்த்தர் என்ன பண்ணாரா? உதவி செஞ்சாரா? இது கேட்குற குட்டி தம்பி, குட்டி தங்கச்சி, நீங்கள் கூட இந்த ஜானை போல் எப்படி இருக்கணும்னா, இந்த வேர்ல்டில் எப்படி இருக்கணும்? நீங்கள் ஒரு லைட்டாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஒரு லைட்டாக இருக்கணும். அப்போ நீங்கள் ஏசப்பாட்ட கேட்கணும், ஏசப்பா நான் ஒரு பேர்னிங் லைட்டாக, ஒரு ஷைனிங் லேம்பாக இந்த உலகத்தில் இருக்க உங்களுடைய கரை என் கூட இருக்கணும் ஏசப்பா. ஜான் கூட எப்படி அவர் நம்முடைய ஆவியில் வளர்ந்தாரோ, இந்த உலக காரியத்துலலாம் வளரல, இப்படி ஆவியில் என்ன பண்ணார்? அவர் வளர்ந்தார். அப்படி நான் என்ன பண்ணோம்? ஐ ஷுட் க்ரோ இன் யர் ஸ்பிரிட் மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, நான் சின்ன பிள்ளையிலேருந்து பெருசாக வளரும் போதே எதில் தான் வளரணும்? இப்படி ஸ்பிரிட்டில் தான் வளரணும். ஏசப்பா கேட்பீங்களா? நீங்கள் எல்லாம் கேட்கணும். ஏசப்பா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? உங்கள் ஹேண்ட் என் கூட இருக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்? என்ன கேட்கணும்? நான் உங்கள் ஸ்பிரிட்டில் என்ன பண்ணணும்? வளரணும். உலக காரியம் என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. நம்பர் 3, நான் உங்கள் ஸ்பிரிட் என் கூட இருந்தால் தான் நான் எப்படி இருக்க முடியும்? பரிசுத்தமாக நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும்? ஆவின் கனிகள் நம்ம படித்தோம் இல்லையா? அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் அப்போ தான் கொடுக்க முடியும் ஏசப்பா. அதனால் நான் நல்ல பிள்ளையாக இருந்து நான் நல்ல ஃப்ரூட்ஸ் கொடுத்து மற்றவங்க உம்முடைய பிள்ளைங்கன்னு சொல்லி யாரெல்லாம் தப்பு வழியில் போடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அப்படி அவங்கள உண்மை பற்றி சொல்லி அவங்களும் என்ன பண்ண, நான் உங்ககிட்ட அழைச்சிட்டு வரணும். எனக்கு உதவி செய்வீங்கன்னு கேட்பீங்களா? கண்ணு மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறனையா, ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஏசப்பா ஸ்தோத்திரம். கத்தாவே பிள்ளைகள் கத்தாவே யோவான் ஸ்நானனை குறித்து கேட்டாங்க ஏசப்பா. எப்படி அந்த யோவான் ஸ்நானன் கத்தாவே இந்த உலகத்தில் கத்தாவே ஏசப்பா ஒரு எரிந்து பிரகாசிக்கிற வெள்ளக்காக இருந்தாருன்னு பார்க்குறோம் ஐயா. இன்றைக்கு காலையில் கூட நாங்கள் மெசேஜ் கேட்டோம் கத்தாவே, நாங்கள் இந்த உலகத்தில் எரிந்து பிரகாசிக்கிற வெள்ளக்கா இருக்கணும், எங்கள் வெளிச்சம் இருளாகக்கூடாதுன்னு சொல்லி கேட்டேன் ஏசப்பா. கத்தாவே இந்த உலகத்தில் ஒவ்வொருவரையும் கூட கத்தாவே நீர் வெளிச்சமாக நீர் வைக்கும்படியா கேட்குறோம். இந்த கேட்குற ஒவ்வொரு பிள்ளை கூட நீ வெளிச்சமாக வைக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. உடைய கரம் ஒவ்வொரு பிள்ளையோட கூட தயவாக இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். அது மட்டும் இல்லை ஏசப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளையிலும் உலக காரியங்களை வெறுத்து உம்முடைய ஆவியில் வளர நீர் உதவி செய்யுங்க. உம்மை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லத்தக்கதா உம்மை துக்கப்படுத்துகிற உம்முடைய பிள்ளைகளிடத்துல சென்று கத்தாவே அவர்கள் இப்படிதான் பிரியமான நல்ல கனிகளை மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உம்மிடத்தில் கொண்டு வர்ற பிள்ளைகளாக இருக்க கிருபை தாங்க. கர்த்தர் அப்படி சேர்ந்தவுக்காய் ஸ்தோத்திரம் ஏசப்பாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை உமக்கே செலுத்தி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த ஜானு அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தார் தெரியுமா? இந்த பிக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், கேமல்ஸ் என்னது, கேமல்ஸ்க்கு அந்த ஹேர்ட்டு, அப்புறம் அவங்க என்ன ஒரு லெதர் பெல்ட் போட்டு என்ன பண்ணியிருந்தாராம், அவர் வேஸ்டில் கட்டியிருந்தாராம். அந்த பிக்சர் பார்த்தா தெரியுது இல்லை? அதுதான் பாருங்கள், அந்த பிக்சரில் அப்படி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பாருங்கள், பேரண்ட்ஸ் எப்படி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏசப்பா கிட்ட ஜெபிக்கிறாங்க. அங்கே ஏசப்பா இப்படி தூதர் நிற்கிறாரு பாருங்கள். அது மட்டும்லாம் என்னது, அங்கே
என்னது அங்கே குழந்தை அங்கே பிறந்தோன்னே எல்லாருக்கும் எப்படி ஆகிடுது, ஹாப்பியாகிடுது. அங்கே பாருங்கள் ஜீசஸ்க்கு எப்படி பாருங்கள் அவர் பேப்டிசம் கொடுக்குறாரு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்கள் அந்த இதில் வந்துட்டு என்னது எத்தனை மக்கள் அந்த இடத்துலலாம் வர்றாங்க பாருங்களேன். அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாரு அவர், ரட்சிப்பை சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கடைசி பிக்சர் என்ன தெரியுமா, இது வந்துட்டு நாங்கள் உண்மையான இஸ்ரேல் நாட்டில் இருக்க அந்த யோர்தான் நதி ஏஸ்பா ஞானசான எடுத்த அந்த இடம். சரி, காட் பிளெஸ் யூ ஆல். மெமரி வேர்ஸ் படிச்சிடலாமா? மெமரி வேர்ஸ், யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். மெமரி வேர்ஸ் என்னது, யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். மேத்யூ 5:14. மேத்யூ 5:14. அன்புள்ள இயேசுப்பா, மீ நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்நாளின் சண்டே கிளாஸ் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய காரணம் எங்களோடு கூட இருந்து இந்த கத்தாவை கேட்டு பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட ஆசீர்வதித்து அவளை உலகத்துக்கு வெளிச்சமாய் ஆசீர்வாதமாக உண்மை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க கிருபை தாங்க. கத்திர அப்படி சேர்ந்தவுக்காக ஸ்தோத்திரம். துதி கனமயம் கே செலுத்தி கத்திர இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. God bless you.